அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு ஆதரவாக இருக்கும் நல்ல உள்ளம் படைத்த உங்களுக்காக அல்லாஹ்விடம் துஆ செய்கிறோம். இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் நன்மையை அள்ளித் தந்து கண்ணியப்படுத்துவானாக. ஆமீன். இன்னும் அதிகமாக உங்களின் ஆதரவை எதிர்பார்க்கிறோம். உங்களின் ஆதரவு எங்களுக்கு வேணும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணும் ஒவ்வொருவருக்காகவும் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்புல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் நிறைவுடைய வாழ்வளித்து இந்நெடுநிலத்தை காப்பதற்கு மறையடித்த இறைவனுக்கு மாபெரும் புகழ் அனைத்தும். மதினா முஸ்லிம்களின் யூகம் வீண் போகவில்லை. இரவில் நடந்த நிகழ்வுகளையும் உடன்படிக்கையையும் குறைசிகள் எப்படியோ அறிந்து கொண்டு மீண்டும் மதினாவாசிகள் தங்கி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். இடம் காலி செய்யப்பட்டிருந்தது. கோபமுற்ற குறைசிகள் மதினா செல்லும் பாதையில் விரைந்தனர். அவர்களுக்கு மதினாவாசிகள் எல்லாரும் கிடைக்கவில்லை. என்றாலும் ஒருவர் கிடைத்தார். அவர் உபாதா என்பவரின் மகன் சஹது என்பவர் ஆவார். எதிரிகள் அவரை பல வகையிலும் துன்புறுத்தினர். இதை கண்ட ஜுபேர் ஹாரிஸ் என்ற மக்கா வணிகர்கள் சஹுதை காப்பாற்றினர். சஹுதுதான் மக்கா வணிகர் இருவரின் வணிகப் பொருள்கள் மதினாவை தாண்டும் போது பாதுகாப்பு அளிப்பவர். அதனாலேயே சஹுது காப்பாற்றப்பட்டார். இதன் பிறகு குறைசிகள் பலமுறை கூடி பேசினர். முகம்மதுடைய பணிகளை எவ்வாறு தடுப்பது, அவற்றை எவ்வாறு முறியடிப்பது என்பது பற்றி அவர்கள் ஆலோசனைகள் நடத்தினர். இதுவரை முகம்மது நம்மிடையே சில முஸ்லிம்களுடன் தான் இருந்தார். எனினும் நாம் பின்வாங்கினோம். நமக்கு தோல்வியே ஏற்பட்டது. இனி என்னவாகும்? இப்போது அவுஸ் கஜ்ரஸ் கூட்டத்தினரும் அல்லவா அவருடன் சேர்ந்து கொண்டுள்ளனர். அவருடைய மார்க்கமோ மதினாவில் நன்கு பரவி விட்டது. அவர்களின் உதவியுடன் முகம்மது நம்மை வென்று விடுவாரோ? அவருடைய மார்க்கம் மற்ற கூட்டத்தினரிடையேயும் பரவிவிடும். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்மை நசுக்கி விடுவார்களோ? நம்முடைய அன்புக்குரிய நகரத்தை அழித்து விடுவார்களோ? நமது கடவுள்களின் சிலைகளை எல்லாம் உடைத்து விடுவார்களோ? அவற்றுக்காகவே நாம் உயிரையும் கொடுத்து பல்லாண்டுகளாக போராடி வந்துள்ளோம் என பலவாறு குறைசிகள் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். குறைசிகள் தொடர்ந்து கூட்டங்கள் கூட்டி ஆலோசனை செய்தும் எந்த பயனும் இல்லை. இஸ்லாத்தின் எழுச்சி அவர்களை உடுப்பிக் கொண்டே இருந்தது. ஆனால் எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. மதினாவில் இருந்த முஸ்லிம்களின் நிலையோ வேறு மாதிரியாக இருந்தது. மக்காவில் செய்து கொண்ட உடன்படிக்கை அவர்களின் வாழ்க்கையில் புதியதோர் மாற்றத்தை அமைத்தது. அவர்களின் உள்ளங்களில் நிம்மதியும் உறுதியும் குடிபுகுந்தன. அவர்களிடம் ஆன்மீக உணர்வு அதிகமானது. அவர்கள் எழுச்சி மிக்க இஸ்லாமிய வீரர்களாக மாறினர். அவர்கள் இருந்த இடமெல்லாம் இஸ்லாத்தின் முழக்கம் ஒலித்தது. அவர்கள் யாரை சந்தித்தாலும் இஸ்லாத்தை பற்றியே பேசினர். மதினா முஸ்லிம்கள் மார்க்க உணர்வில் மேம்பட்டனர். உறுதியிலும் அர்ப்பணிப்பிலும் உயர்ந்தனர். இணை வைப்பாளர்களின் சிலைகள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உடைக்கப்பட்டன. மக்கள் தூங்கிய வேளையில் சிலைகள் அசுத்தத்தில் போடப்பட்டன. பொழுது புலர்ந்த பிறகு சிலைகளின் நிலையை கண்டு இறை நிராகரிப்பாளர்கள் மனம் வருந்தினர். சிலர் அவற்றை தூய்மைப்படுத்தி பழையபடி வைத்தனர். முஸ்லிம்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சிலைகளை நாசப்படுத்தியோ அஸ்தப்படுத்தியோ தம் கொள்கையை நிலைநாட்ட முயற்சி செய்தனர். இணை வைப்போருக்கு ஞானோதயம் ஏற்படும். நாம் கடவுளாக்கி கொண்டவை எவ்வளவு சக்தி அற்றவையாகவும் கேவலமானவையாகவும் தங்கள் நலத்தை கூட பாதுகாக்க இயலாதவையாகவும் இருக்கின்றன என சிந்திப்பார்கள். அவர்களில் சிலர் நல்லுணர்வு பெற்று மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி இஸ்லாமிய மார்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள் என மதினா முஸ்லிம்கள் எண்ணினர். நேர்வழி பெற்று செல்பவர்களை மதினா வரவேற்க காத்திருந்தது. அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு மதினாவின் சூழல் மாறி இருந்தது. இந்நிலையில் இறைவனின் அனுமதி கிடைக்க அந்நலாரும் மக்கா முஸ்லிம்களை ஹிஜ்ரத் செய்ய நாடு துறக்க அனுமதி வழங்கினார்கள். நீங்கள் எச்சரிக்கையுடன் மதினா செல்லுங்கள். ஒருவர் மட்டுமோ இருவராகவோ செல்லுங்கள். கூட்டமாக செல்லாதீர்கள். குறைசியர் உங்கள் திட்டத்தை அறியக்கூடும். தொடர்ந்து வந்து தொல்லைகள் தரக்கூடும் என அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை வழங்கினார்கள்.
அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழிந்ததை கேட்ட முஸ்லிம்கள் பலரும் கமுக்கமாக மதினா சென்றடைந்தார்கள். தொடக்கத்தில் முஸ்லிம்கள் புலம்பெயர்ந்தது குறைசிகளுக்கு தெரியாமல் இருந்தது. நாளடைவில் அது தெரியவர முஸ்லிம்களை அவர்கள் பின்தொடரத் தொடங்கினார்கள். முஸ்லிம்கள் ஹிஜ்ரத் செய்வதை தடுக்க இரவு பகலாக காவல் புரிந்தனர். உமர் அலி நாடு திறக்கும் போது குறைசிகளின் காவல் இருந்தது. ரபியாவுடைய மகன் அயாசும் அவருடைய மகன் ஹிசாமும் உமர் அலி உடன் செல்ல ஏற்பாடு நடந்தது. மூவரும் மக்காவை விட்டு புறப்பட்டு ஓரிடத்தில் சேருவதெனவும் அவ்வாறு யாராவது ஒருவர் சேராவிடில் அவர் குறைசியரிடம் மாற்றிக்கொண்டாரென புரிந்து கொண்டு மற்றவர்கள் பயணத்தை தொடர்வதெனவும் முடிவெடுக்கப்பட்டது. குறிப்பிட்ட இடத்துக்கு உமரும் அயாசும் வந்து சேர ஹிசாம் மட்டும் வரவில்லை. அவர் குறைசியரிடம் சிக்கிக் கொண்டார். மற்ற இருவரும் தம் பயணத்தை தொடர்ந்தனர். ஹிசாமை சிறை வணங்கிகள் பலவாறாக துன்புறுத்தினர். தொல்லைகளை தாங்கிக் கொண்டு ஹிசாம் இஸ்லாத்தில் உறுதியாக இருப்பது சிரமமாகிவிட்டது. குறைசிகளின் திட்டமும் அதுதான். இரவு பகலாக முஸ்லிம்களை கண்காணிப்பதே குறைசிகளின் வேலையானது. அப்பாவி எவராவது மாட்டிக்கொண்டால் ஈவிரக்கமின்றி அவரை துன்புறுத்தினர். இறுதியாக அவர் துடிதுடித்து உயிரை விடுவார். குறைசியரின் இத்தகைய செயலால் பல பெண்கள் விதவிகளாகவும் பல குழந்தைகள் அனாதைகளாகவும் ஆக்கப்பட்டனர். குறைசியர் முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுப்பதில் நிறைவடையவில்லை. அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக தொடர்ந்து திட்டங்கள் தீட்டினர். சந்திப்பவர்களிடமெல்லாம் கலந்து பேசி புதிய புதிய சதி திட்டங்களை வகுத்தனர். முகம்மது தம் தோழர்கள் பலரையும் மதீனாவுக்கு அனுப்பிவிட்டார். இனி அவரும் அங்கு சென்று தங்கி விடுவாரா? அபிசீனியா ஹிஜ்ரத்தின் போது நடந்தது போல தோழர்கள் இங்கிருந்து சென்று கொண்டிருக்க இவர் இங்கேயே தங்கிக் கொள்வாரா என குறைசிகள் யோசித்தனர். நிம்மதி இழந்த குறைசிகளின் சிந்தனையில் இத்தகைய வினாக்கள் எழுந்து கொண்டே இருந்தன. அச்சத்துடன் வாழ்ந்த அவர்கள் பலவாறு பேசிக்கொண்டனர். ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்பது பற்றி அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாவிட்டாலும் குறைசிகள் தங்களுக்குள் கவலைப்பட்டு கொண்டிருக்கவில்லை. தொடர்ந்து அவர்கள் முஸ்லிம்களின் ஹிஜ்ரத் பற்றி சிந்தித்துக் கொண்டே இருந்தார்கள். முகம்மதுக்கு எதிராக எவ்வித புதிய நடவடிக்கையை கையாளலாம். அவரும் நம்மை விட்டு தப்பிச் சென்றுவிடக் கூடாது. அப்படி அவர் சென்று விட்டால் பெரும் தொல்லை ஏற்படும். மதீனாவாசிகள் அனைவரும் அவருக்காக உயிரையும் அர்ப்பணிக்க தயாராக உள்ளனர். இப்போது மக்காவில் இருந்து சென்றவர்களும் அங்கு ஒன்று சேர்ந்துள்ளனர். அவர்கள் அனைவரும் சேர்ந்து நம்மீது படையெடுத்தால் என்ன செய்வது என தங்கள் அச்சத்தை கூறி ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். குறைசியர்கள் முஸ்லிம்களின் செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். எவரும் நாடு திறந்து சென்றுவிடக் கூடாது என கவலைப்பட்டனர். எனினும் முஸ்லிம்கள் கடுமையான கண்காணிப்பையும் மீறி மதீனாவுக்கு சென்று கொண்டிருந்தனர். படிப்படியான நாடு துரத்தலுக்கு பிறகு மிகவும் குறைவான முஸ்லிம்களே மக்காவில் காணப்பட்டனர். அவர்களில் ஹம்சா ரலி, உஸ்மான் ரலி, ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலி ஆகியோரும் அடுத்தடுத்து நாடு துறந்தனர். நாடு துறந்தவர்கள் தங்கள் வீடு வாசல் குடும்பத்தை உறவினரிடம் பார்த்து கொள்ள சொல்லி சென்றனர். அப்போது நற்பேரற்ற நிலையில் தடுத்து நிறுத்தப்பட்ட முஸ்லிம்களோடு அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அலி ரலி, அபூபக்கர் சித்திக் ரலி ஆகியோரை இருந்தனர். இறுதியாக அபூபக்கர் ரலி அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து ஹிஜ்ரத் செய்ய அனுமதி கேட்டார். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவசரப்படாதீர்கள், நம் இருவரின் பயணமும் ஒன்றாக இருக்கலாம் என்றார்கள். அந்நலார் மொழிந்ததை கேட்ட அபூபக்கர் ரலி, சீக்கிரம் ஹிஜ்ரத் செய்யலாம், இறைவனின் ஆணையை எதிர்பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று விளங்கிக் கொண்டார். அந்நலாரை பிரிந்து வீட்டுக்கு சென்ற அபூபக்கர் ரலி பயணத்துக்கான ஆயத்தங்களில் இறங்கினார். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி வரும் நாட்களில் கேட்கலாம். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். தபாரக் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.